வணக்கம். இது வந்து முள்ளங்கியோட காரக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நான் முள்ளங்கி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, புளி விட்டு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். 100 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதனால் உங்கள் கூட நான் செலிப்ரேட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி எனக்கு ஊக்குவிச்சிங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டுன்னே இருப்பேன். வீடியோவை பார்த்துட்டு தள்ளிட்டு மட்டும் போயிடாதீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். கடுகு கட் பண்ண சீரகம் அப்படி போடுற அந்த கருவேப்பிலையை போடுங்க. ஒரு புளி பூண்டை என் தலையில் கொட்டி இவன் நல்லா வேகட்டும். வதக்கணும். என் தலையிலேயே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு நல்லா வதங்க விடணும். உருண்டை வச்சு தக்காளி போடணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு 2 தக்காளி குண்டா போட்டாச்சு. என் தலையில் கொஞ்சம் உப்பு கொட்டிட்டோம்னா நல்லா சுண்டி வருவான். நல்லா வதங்கிட்டான். முள்ளங்கியை தூக்கி கொட்டணும். என்னால் கொட்டி நல்லா வதக்கி இவனை கொஞ்சம் சுண்ட விடலாம். இவளுங்க 2 பேர்த்தையும் இதில் கொட்டுறோம். நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். போங்க, இவ்வளோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இவ்வளோ 2 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போதும். நிறைய போட்டோம்னா என் மருமகளுக்கு காரமாக இருக்கும். அவள் சாப்பிட மாட்டா, கஷ்டப்படுவாள். ஸோ இதெல்லாம் அவளுக்கோசம் நான் பார்த்து சமைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி விட்டு இதை வேக வச்சாச்சு. நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி சுண்டனதும் புளி ஒரு கொட்டை ஊற வச்சுருக்கேன். அதில் கரைச்சி இவன் தலை மேலே கொட்டணும். மூடி போட்டுட்டா வெந்துருவாங்க இவங்க. இந்த முள்ளங்கி இருக்கானே, அவனுக்கு தலை மேலே கொட்டின தண்ணியெல்லாம் உறிஞ்சி தள்ளிட்டான். ஸோ இப்போ கொஞ்சம் புளியை ஊற்றிடலாம். புளியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் சுண்டட்டும். குடிச்சிடுவான் இந்த புளியை கூட அவன். இந்த புதினா, கொத்தமல்லி இவளெல்லாம் கொட்டணும்ல இதில், அவங்களோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அப்புறம் சீரகம்லாம் போட்டு தாளிக்கிறோம்ல, சீரகம் பூண்டெல்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கவே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு கொஞ்சம் முள்ளங்கியை கொஞ்சம் இந்த மெத்தடில் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும்.